ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப், இது மூலமாக நம்மளுக்கு என்ன பயன், இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ரெக்கவுண்ட் ப்ராசஸ்லாம் பண்ணுவோம்ல, இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறது, அதுக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணது வந்து இந்த மெத்தடு தான். சரியா, இதுதான் வந்து இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப். இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப்னால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட டார்கெட் வெப்சைட் இருக்குன்னா, அவங்க வந்து அந்த சைட்டோட கெப்பாசிட்டி, அதோட தன்மையை பொறுத்து தான் வந்து சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதே அவங்க சின்ன லெவலில் இருந்தாங்க, காசு கம்மியாக வேணும் அப்படின்னா ஷேடோ ஹோஸ்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. இதே கொஞ்சம் பெரிய சைட் அப்படின்னா டெடிகேட்டட் சர்வர் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்கல்ல. அப்போ வந்து ஷேடோ ஹோஸ்டிங்கில் இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்னா, நம்ம எப்படி நார்மலாக வந்து ஒரு ரூம்லாம் எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த சைட்டு மாதிரியே சின்ன சின்ன சைட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சைட்டில் வல்னரபிள் இருந்துச்சுன்னா அந்த சைட்டில் வந்து நம்ம ஷெல்லை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சர்வரோட ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி, லினக்ஸோட வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கர்னல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ரூட் பண்ணி ஹோல் சர்வரில் இருக்க எல்லா வெப்சைட்டையும் டிஃபேஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளோட டார்கெட் வெப்சைட்டை மட்டும் அந்த பேத்தை கண்டுபிடிச்சி டிஃபேஸ் பண்ணலாம், இல்லை உள்ளே இருக்க டேட்டா செட்டுக்கெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப்பு. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இப்போ இந்த சிம்பிளாக ஒரு கூகுள் டாக் போட்டு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு டார்கெட் சைட் ஒன்று எடுத்திருக்கேன், biblehistory.com. இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப் டூலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ugetsignal.com இந்த சைட்டுக்கு போயிட்டிங்கன்னா உள்ளே வந்து அவங்க இமெயில் ரிவர்ஸ் லுக்கப்பு, இந்த மாதிரி வாட் இஸ் மை ஐபி, அப்புறமேட்டு நம்ம ஐபிக்கு வந்து போர்ட்லாம் ஓப்பன் ஆகிருக்கா இல்லை அப்படின்னு செக்அப் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்போம், ஆனால் ரெக்வஸ்ட் வந்து உள்ளேயும் போகாது வெளியும் வராது. அது காரணம் என்னென்னா போர்ட் ஓப்பன் ஆகிருக்காது, ஏன்னா ஐஎஸ்பி வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறப்ப டைனமிக் ஐபிக்கு வந்து இந்த போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆகியிருக்காது. அதுக்காக அதை செக் பண்ணுறதுக்காக அது வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் biblehistory.com கொடுத்துருக்கேன்ல, இப்போ இந்த சைட்டோட சர்வர், இந்த சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்க சர்வரில் வேறு என்னென்ன வெப்சைட் இருக்கோ அது வந்து நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். ஒருவேளை இன்கேஸ் உங்களால் biblehistory.com வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல, எந்த வல்னரபிளும் இல்லை அப்படின்னா கீழே லிஸ்ட் பண்ணியிருக்க மற்ற சைட்டில் போய் நீங்கள் வல்னரபிளை ஃபைண்ட் பண்ணி ஷெல் அப்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக உங்களுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷனோ எதை எடுத்துட்டு கர்னல் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து கர்னல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ரூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் biblehistory.comக்கு கூட வந்து டிஃபேஸ் பண்ணுறதோ என்ன வேணுமோ பண்ணலாம். இது சும்மா ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த biblehistory.comனு சொல்லியிருக்கேன். பொதுவாக அப்படி தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. உங்களுக்கு மாஸ் டிஃபேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சர்வரில் இருக்கிற 1000 வெப்சைட் வந்து டிஃபேஸ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி ஒரே சர்வரில் இருக்கிற 30 சைட் வந்து டிஃபேஸ் பண்ணி ஹேக்டு பை அப்படின்னா வந்து சில எஃபி பேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க, ஹேக் விசிட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து இந்த சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப் அப்படிங்கிறது வந்து ஒரு பழைய டேட்டா பேஸ், அதாவது 2014 எப்போயோ பர்ச்சேஸ் பண்ண டேட்டா பேஸில் கலெக்ட் பண்ணியிருக்க சைட்டை தான் வந்து நம்மளுக்கு ஒப்பிட்டு பார்க்குது. இதான் வந்து நான் ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொன்னேன்ல. இப்போ புதுசாக வந்து நீங்கள் டிஎன்எஸை வச்சு வந்து இருக்கிற மெத்தட்ஸ் வச்சு டிஎன்எஸை வச்சு வந்து இருக்கிற டொமைன்ஸ்லாம் வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சைட் வந்து உங்களுக்கு டவுனில் தான் இருக்கும், ஏன்னா அது பழைய டேட்டா பேஸ் அப்படின்றனால. சில சைட்ஸ் வந்து லைவ்ல இருக்கும், சில சைட்ஸ் வந்து டையாக இருக்கும், அதை எக்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இதை செக்அப் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். வேறு இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இது வந்து நம்மளுக்கு ஆன்லைன் டூலாக இருக்குது. இது வந்து எப்படி நம்ம தேவையில்லாமல் இந்த சைட்டில் வந்து லாகின் பண்ணாமல் நம்மளோட கலைநெக்ஸில் வந்து சும்மா டெர்மினலில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வழக்கம் போல் எப்படின்னா நம்ம ஏதாவது டூல் வந்து கிட்டில் க்ளோன் பண்ணோம்னா அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிட்ஹப், இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்அப் பைத்தான் டூலோட லிங்க் வந்து கிட்ஹப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு cd desktop git clone
இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு க்ளோன் ஆயிரும் அந்த ரெப்போ வந்து. ஓகே, நம்மளுக்கு இப்போ க்ளோன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துல ரிவர்ஸ் ஐபி அப்படின்ட்டு ஒரு டைரக்டரி இருக்குது. அதில் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்மாலர் ரிவர்ஸ் ஐபி, அதில் போய் எல்எஸ்லேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டாலில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ரெக்யூர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ரெக்வஸ்ட் மாடியூல் மட்டும்தான். ரெக்வஸ்ட் மாடியூல் வந்து நம்மளுக்கு நார்மலாகவே அதில் இருக்கும், இல்லைன்னா பிப் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து யூசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, பைத்தான் ரிவர்ஸ் ஐபி .py, அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் சைட்டு பைத்தான் ரிவர்ஸ் ஐபி .py, அதுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் சைட். இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக்கப்போட தான் வந்து உங்களுக்கு கனெக்டில் இருந்து அது மூலமாக அவங்க நம்மளுக்கு டெர்மினல் மூலமாக லிஸ்ட் அவுட் பண்ணும் இருக்கிற சைட்ஸ்லாம். இப்போ நம்ம என்ட்ரு கொடுக்குறோம், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் ஐபி டொமைன் செக், அதாவது YouGetSignal.com இருந்த சேம் ரிசல்ட் தான் இதுலேயும் வரும். சரியா? எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கான்செப்ட் மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனிவே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.